வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திடீர் ஆலோசனைக் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைய வேண்டும் என்பதையும், அதிமுகவின் தலைமை மாற்ற வேண்டும் என்ற ஒரே மனதாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சொல்லப்போனால் 2021ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினாலும், பதவி வெறியின் காரணமாகவும் இந்த நிலைமை அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு குடும்ப அரசியல் திமுகவை போன்று கிடையாது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருமனதாக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக செயல்பட வேண்டும் என்பதை தான் நாம் முன்வைத்து கூறுகிறோம். தற்பொழுது நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றால் நிச்சயமாக வருங்காலத்தில் தோல்வியை தான் சந்திக்க நிகழும். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று 10 தேர்தல்களில் தோல்வி. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்ட அனைத்து திட்டங்களும் அதிமுகவின் தொண்டர்களுக்கே எதிர்ப்பாகத்தான் அமைந்திருக்கிறது. குறிப்பிட்ட இடங்களில் அதிமுக வெற்றியடையாதது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுகிறதோ இல்லையோ, அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களுக்கு எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. தீய சக்தியாக இருக்கின்ற திமுகவிடம் அதிமுக தோற்கடிக்கப்படுவது நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடப்பாடியை கண்டால் செருப்பால் அடிப்போம் என்பதற்கேற்ப விளம்பரமும் செய்து வருகிறார்கள். போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பதவி மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது ஒன்றிணைந்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். நிச்சயமாக இவர்கள் கூறுவது முற்றிலும் சரியானதுதான். பன்னீர்செல்வத்தை விலக்கினீர்கள் சரி, சசிகலாவை விலக்கினீர்கள் சரி, டிடிவி தினகரனையும் விலக்கினீர்கள் சரி, ஆனால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த உங்களால் முடியவில்லையே. இதற்கான பதில்களை கூற முடியுமா? சரி, நீங்கள் சொல்லி சமாளித்து விடலாம். தேர்தல் என்றால் தோல்வியும் வெற்றியும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றி இல்லாதது மிகப்பெரிய ஒரு கேள்வியைத்தானே எழுப்புகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பேட்டி எடுத்து பார்க்கலாம். திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட திமுகவே வெற்றியடைந்து விட்டது. அதிமுக தோல்விற்கு எடப்பாடி தான் காரணம் என்றும் கூறியுள்ளனர்.